சாத்தான்குளம் அருகே மீரான்குளத்தில் கிணற்றுக்குள் கார் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த இடத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஆய்வு நடத்தி வருகிறார். கிணற்றுக்குள் 20 சவரன் நகை இருப்பதால் தூத்துக்குடியிலிருந்து முத்து குளிக்கும் வீரர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் தினகரன். முழு விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் பகுதியில் நேற்று மாலை ஒரு கிணற்றில் காரோடு விழுந்த 8 பேர் 5 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக பிரேக் இன்ஸ்பெக்டர் பாத்திமா பர்வின் தலைமையிலான போக்குவரத்து துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இன்று விபத்து எப்படி நடந்தது என விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கிணற்றில் 20 பவுன் நகை அந்த பேக் உள்ளே விழுந்ததாக உறவினர்கள் கூறியதை தொடர்ந்து அதை எடுப்பதற்காக தூத்துக்குடியில் உள்ள முத்துக்குளிக்கும் வீரர்கள் வரவழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் கிணற்றிலிருந்து தண்ணீரை வெளியேற்றும் விதமாக 2 மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். சுமார் 60 அடி கிணற்றில் தண்ணீர் வெளியேற சுமார் 2 மணி நேரம் ஆகும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து அந்த நகை மீட்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.